இப்போ நான் எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா மதுரையில் தான் இருக்கும். மதுரையில் எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா அண்ணா நகரில் சினிப்பிரியா தேட்டர்கிட்ட ரைட்டில் வந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு சின்ன ரோடு மாதிரி போகுது. அங்கே வந்தீங்கன்னா கேஜி ஸ்கேன் அருகில் கரெக்டாக எக்ஸாக்டாக லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஹாஸ்பிட்டல்னு அங்கே ஒன்று இருக்குது. கார்த்திக் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் தாங்க நிற்கிறேன். ஆப்போசிட்டில் எதுக்கு நிற்கிறேன்? சாப்பிட தான். அந்த ஹோட்டலோட நேம் வந்து மதுரை மாப்பிள்ளை விருந்து. ரொம்ப பேசலை, வாங்க உள்ளே போய் சாப்பிட்டுட்டு ரிவ்யூ நான் சொல்கிறேன். கமான், லெட்ஸ் கோ. மருதநாயகம் சூப்பர் சார், சூப்பரான பேர். நீங்கள் அந்த ஹோட்டல் செஃப் சார்? ஆமாம். சரிங்க சார், ஓகே சார். இதெல்லாம் டிஷ்ஷஸ் வச்சுருக்கீங்க, இது என்னென்ன டிஷ்ஷஸ் சொல்லுங்கள் சார். நீங்களே சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். சார் இது மட்டன் கோலா உருண்டை. சரி. இது போன்லெஸ், சிக்கன் போன்லெஸ். இது சிக்கன் செட்நாடு. இது பள்ளிப்பாறை சிக்கன். இது சிக்கன் மிளகு கறி. இது மட்டன் சுக்கா. இது மீன் போன்லெஸ். இது நாட்டுக்கோழி பிரியாணி. இது மட்டன் பிரியாணி. சிக்கன் ரைஸ், சிக்கன் பிரியாணி, நாட்டுக்கோழி கிரேவி, நெய் மீன் ஃப்ரை. ரைட், ஓகே சார், தேங்க்யூ. இப்போ மதுரை மாப்பிள்ளை விருந்தில் உள்ள என்ட்ராகி மெனு கார்டு பாருங்கள். சைவ சாப்பாடும் இங்கே இருக்குது. அதுக்கடுத்து காம்போ எப்படியெல்லாம் இருக்குது. மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, 13 டிஷ்ஷஸ் இருக்குது. அது ஒன்று மினரல் வாட்டர்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டு, இது வந்து 350. இதை தான் நான் சொல்லியிருக்கேன் மட்டன் விருந்து. இது பாருங்கள், இது வந்து மட்டன் சுக்காவாம் பாருங்கள். மட்டன் சுக்கா, இது குடல் கிரேவி, இது வந்து கோலா, இது பிரியாணி, மட்டன் பிரியாணி. இதுதான் தெரியும் உங்களுக்கு, இதுவும் தெரியும். இது வந்து ரசம், மோர், இது வந்து சிக்கன் குழம்பு, இது மீன் குழம்பு, இது மட்டன் குழம்பு. ஓகே, நம்ம எடுத்தோடனே ஃபஸ்ட்டு சுக்காவை ஸ்டார்ட் பண்ணுவோம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்காங்க. அதனால் சாப்பிட்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஒரு தரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து இது மட்டன் பிரியாணி. கறி வந்து நல்ல பாயிலாக இருக்குது. சீரக சம்பா ரைஸு நல்ல பிரியாணி. அந்த நெய்யெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக சேர்த்துருக்காங்க. அது ரைஸ் பார்த்திங்கன்னா பாருங்க, அப்படியே ரைஸ் அப்படியே உதிருது. இது மட்டன் சுக்கா, இது சின்ன பீஸ். அதுக்கு அடுத்த ரைஸு. இது வந்து குடல். ஃபஸ்ட்டு குடலை சாப்பிட்டு பார்ப்போம். செம்மையாக இருக்குது, டேஸ்ட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. மதுரைனாவே உங்களுக்கு சாப்பாடு ஃபேமஸ்ஸு, அதுலேயும் நான்வெஜ்ஜுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது உங்களுக்கும் தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கோலா, இந்த கோலாவில் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா நைஸாக போட்டு சூப்பராக இருக்கு. மட்டன் குழம்பு, மட்டன் குழம்பு வந்து அப்படியே அந்த ஃப்ளேவர் மாறாமல் நல்லாயிருக்கு. அந்த மசாலாலாம் தூக்கலாகவே இருக்குது. ரெண்டாவது அந்த மசாலா தூக்கலாக இருந்தாலும் அதோடைய வாசம் இருக்குது பார்த்திங்களா, அருமையாக இருக்குங்க. அதுக்கடுத்து மீன் குழம்பு. அதாவது மீன் குழம்பு மதுரையில் மீன் குழம்புலாம் வந்து இந்த ஐர மீன் குழம்பெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக வைப்பாங்க. அதாவது என்னென்னா, அளவில்லாத உணவு, குறைவில்லாத ருசி. அந்த சென்டென்ஸுக்குள்ளே தான் உட்காந்துருக்கேன். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க இருக்குது. குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலும் குவாலிட்டி பக்கா. இது சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பு நல்லா தேங்காய் நல்லா சேர்த்துருக்காங்க போல இருக்கு. அதாவது இந்த மட்டன் சுக்காவாக இருக்கட்டும், இந்த குடல், அதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ரெண்டாவது இது ஏன் ஃபஸ்ட் கிளாஸ்னா ஒரு தரமாக இருக்குது. ரெண்டாவது ஒரு ஸ்மெல்லு அந்த இதெல்லாம் எதுவும் இல்லை.
ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபுட்டாக தாங்க இருக்குது. இங்கே வந்து குவாலிட்டி பக்கா. நீங்கள் இங்கே மதுரை வந்தீங்கன்னா இங்கே அண்ணா நகரில் உள்ள மதுரை மாப்பிள்ளை விருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸு, ரெண்டாவது குவாலிட்டி நல்லா இருக்குது, ஃபுட்டும் ப்ராப்பராக இருக்குது, ரெண்டாவது ரேட்டும் பார்த்திங்கன்னா ரீசனபுளாக தான் இருக்குது. நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மதுரை மாப்பிள்ளை விருந்தில் ஓனரே இருக்காரு. அவர்கிட்ட இந்த மதுரை மாப்பிள்ளை விருந்துன்னு ஏன் வச்சிங்க, இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது, எந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க அதையும் கேட்போம். வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். பேர் சார்? என் நேம் வந்து சுந்தர். சரி சார். இந்த மதுரை மாப்பிள்ளை விருந்து இது எப்படி சார் டைட்டில்? இல்லை, ஆக்சுவலாக நம்ம சும்மா பசங்களோட டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம். சில நேரம் அவங்க எங்கே போயிட்டு வரேன்னு கேட்குறப்ப இந்த மாதிரி சும்மா மொய் விருந்து ஒன்று போயிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி. ஸோ மொய் விருந்து தான் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் நேம் பிளான் பண்ணோம். நிறையா பேர் நெகட்டிவாக இருக்குது, வேண்டாம் சொன்னனாலும் சரி வேறு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு போகும்போது தான் மாப்பிள்ளை விருந்து சும்மா டிஸ்கஷன் அப்படியே எதார்த்தமாக வந்து அப்புறம் அதை அப்படியே ஃபைனல் பண்ணிட்டோம். ரைட். ஓகே சார். இந்த ஹோட்டல் எப்போ சார் ஸ்டார்ட்? 2017 செப்டம்பர் 4th. சரி சார். 2 years ஆகுது. 2 years சார். சரிங்க சார். நம்ம ஹோட்டலில் என்ன ஸ்பெஷாலிட்டி? ஒவ்வொரு ஹோட்டலும் ஒரு தனித்துவம் இருக்குது. நம்ம ஹோட்டலில் என்ன தனித்துவம்? இல்லை, ஆக்சுவலாக வந்து நம்ம எல்லாமே நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணுறோம். பட் ஆனால் அங்கே கஸ்டமர் லைக் ஜாஸ்தி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாண்டடாக வர்றது பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் சாப்பிடுவோம். சரி சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரல் எல்லாருக்குமே பிடிக்கும் நம்ம கடையில். ஸோ அது ரெண்டை வந்து ஜாஸ்தி கஸ்டமர் லைக் பண்ணுவோம். சரி. வேறு மற்ற ஃபுட்டு சார்? மற்ற பிரியாணி புரோட்டா அதே மாதிரி நம்மளோட ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா மாஸ்டர் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. சரி. ஸோ அதனால் புரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். சரி சார். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது? மார்னிங் கிடையாது, லஞ்சு டின்னர். சரிங்க சார். இப்போ லஞ்சு வந்து எத்தனை மணிக்கு வந்தாங்க? லஞ்ச் வந்து கரெக்டாக 11:30க்கு ரெடி ஆகும். சரி. 11:30க்கு நீங்கள் வந்தீங்கன்னா பிரியாணி மீல்ஸு அந்த மாதிரி அதில் நிறைய வெரைட்டிஸ் கொடுக்குறோம். பிரியாணி வெரைட்டிஸு, அது போக வந்து பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ, கிரில்லு, தந்தூரி எல்லாமே வந்து 11:30க்கு ஸ்டார்ட் ஆனால் நைட் 11 o'clock வரைக்கும் கண்டினியூஸாக போட்டு கண்டினியூஸ் நடுவில் பிரேக்கே கிடையாது. சரி சரி. வீக் ஆஃப் வார விடுமுறை எதுவுமே கிடையாது. எதுவுமே ஏதாவது அக்கேஷன் டைமில் வந்துட்டு அந்த தீபாவளி அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வரும்போது எம்ப்ளாயிஸ் எல்லாம் லீவ் கொடுக்கறனால அன்றைக்கி 1 day மட்டும் இருக்கும். வேறு என்ன நம்ம ஹோட்டலில் என்ன ஸ்பெஷாலிட்டி? காம்போஸ் இருக்கும். இப்போ சிக்கன் மட்டும்தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி வெரைட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் காம்போன்னு எடுத்துட்டிங்கன்னா வெறும் சிக்கன் வெரைட்டியாக வரும், ஃபிஷ்ஷாக வரும், ஃபிஷ்ஷாக வரும். இப்போ அது வந்து மீன் விருந்துன்னு போட்டிருக்கு. இப்போ இதில் வந்து ஆக்சுவலாக மீன் பிரியாணி இந்த மாதிரி வெரைட்டிஸ், மீன் பிரியாணி, மீன் குழம்பு, பொரித்தம்பி இது எல்லாமே இருக்கும். எல்லாமே இருக்கும். எல்லாமே இதெல்லாம் லிமிட்டெட். ரைஸ் மட்டும் உங்களுக்கு அன்லிமிட்டட் கொடுக்கும். சைட் டிஷஸ் வந்து லிமிட்டட். ஓகே. உங்களுக்கு அன்லிமிட்டட்ல வேணாலும் அது இருக்குது. அந்த எக்ஸ்க்ளூசிவா இப்போ நான் மாப்பிள்ள வந்து ஸ்பெஷல் சொல்லிட்டு பண்ணுறது வந்து இதுதான். இது எல்லா சைட் டிஷ்மே ஃபிஷ், சிக்கன், மட்டன் எல்லாமே அன்லிமிட்டட். இப்போ பொண்ணு மாப்பிள்ள கூப்பிட்டு வரவங்க வந்து வீட்டில் வைக்காம இங்கே கொண்டு வந்தாங்கன்னா 650 ரூபா அன்லிமிட்டட். அவங்க எல்லாமே சாப்பிடுறாங்க. எல்லாமே அன்லிமிட்டட். ஓகே. ஸோ அதை பிளான் பண்ணி தான் அந்த 650 பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். இப்போ நைட் என்ன ஸ்பெஷல் சார்? நைட்டு நமது சைனீஸ் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும். அது போக பார்பிக்யூ, ஷவர்மா, கிரில் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும். சரி சரி. வேறு என்ன சார் ஸ்பெஷல் இருக்குது? இப்போ அடுத்து வந்து டெசர்ட்ஸ் எல்லாமே கொண்டு வரோம். டெசர்ட்ஸு ப்ளஸ் பிவரேஜஸ் எல்லாமே கொண்டு வரோம். அடுத்து கொண்டு வர போகிறோம். ஃபியூச்சர் பிளான். ஆமாம். சரி சார். சரி சார். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பை. இப்போ நான் எங்கே கணக்கு கேட்டிங்கன்னா மதுரை மாநகருக்கு விஜயம் செஞ்சுருக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மதுரை மாநகரில் தல்லாகுளம் அவுட் போஸ்ட்டில் பெரியார் சிலை பக்கத்தில் தாங்க நிற்கிறேன். இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? சாப்பிட தான் வந்திருக்கோம் வழக்கம் போல். நம்மளோட விஜயமே அதானே. ஸோ அது வைகை மெஸ் உயர்தர குடும்ப அசைவ உணவகம்னு போட்டுக்கோங்க. வாங்க உள்ளே போய் சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்ல போகிறேன். கமான். இந்த வைகை மெஸ்ஸில் மட்டன் பிரியாணி, கோலா உருண்டை, நெஞ்சு கறி இங்கே பாருங்கள். அடுத்து இந்த வாவல் மீன் பாருங்கள். இது வந்து மட்டன் எலும்பு குழம்பு, இது பிரியாணிக்காம். ஓகே. இவங்கெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்போ எதை சாப்பிட போனோம்னா மட்டன் நெஞ்சு கறி. ஒரு சில ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா மசாலா அதிகமாக போட்டு அந்த மட்டனோட ஃப்ளேவரே வந்து மாறி. ஆனால் இங்கே வந்து அந்த மசாலா அதுக்கு ஏற்றவாறு போட்டு அந்த மட்டனோட வாசம் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே மாறாமல் செஞ்சுருக்காங்க. அமேசிங்க. வரண்டா வேறு கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. பொருங்க முடிச்சிடுறேன். மிக மிக சிறப்பு. அதுக்கடுத்து கோலா. நல்லா ஆயிலே இல்லாமல் வரும். கரெக்டான பதத்தில் போட்டு அதை கரெக்டாக அதை ஃப்ரை பண்ணி எடுத்துருக்காங்க. மட்டன் கோலா ஓகே. அதுக்கடுத்து பிரியாணியில் மட்டன் எப்படி பார்ப்போம்.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10 வெரைட்டிஸ் இருக்குங்க. நம்ம எல்லாமே அது இதெல்லாம் கிடையாது. கரெக்டான என்ன செலக்டிவோ அந்த வெரைட்டிஸை மட்டும் போட்டிருக்காங்க. கறி நல்லா பாயிலாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. கறி பிரியாணி பார்த்திங்கன்னா சீரக சம்பா பிரியாணி பார்த்தீங்களா எப்படி இருக்கும். அந்த அரிசி பார்த்திங்கன்னா ஒன்றா ஒருத்தலை அப்படியே பொலன்னு அப்படி உதிருது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இந்த வெறுமையாக சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு. தம்பி இங்கே உள்ள தம்பி சொல்கிறாப்புல எலும்பு குழம்பு ஊற்றி என்னன்றாப்புல. எலும்பு குழம்போடு ஊற்றி இதில் கொஞ்சோண்டு கறி எடுத்து இப்படி உள்ளே வச்சு இந்த கேப்பில் ரைஸ் எடுத்து சொல்லிட்டேன். இந்த கேப்பில் வந்து மீனை டேஸ்ட் பண்ணுறோம். ராவல் மீன் இது வந்து தேங்காய் எண்ணெயில் பொரிச்சிருப்பாங்க. வாசம் என்ன செஞ்சுருங்க, இதை மட்டும் அப்படியே எடுத்து லைட்டாக இந்த லெமன் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே புளிஞ்சு விட்டு லைட்டாக ரொம்ப புளியக்கூடாது, கொஞ்சம் இதாக அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்க. அப்படியே வச்சு ரெண்டு கடி கடிச்சிட்டு அந்த கேப்பில் நான் சாப்பிட்றது கொஞ்சமாக சாப்பிட்டாலும் ஒரு மன நிறைவோடு ஒரு திருப்தியாக ஒரு ஹாப்பியாக சாப்பிட்டா அது ஒரு இன்னும் கொஞ்சம் உள்ள இறங்கும். அடுத்து வரா மீன் குழம்பாங்க. மீன் குழம்ப அப்படியே அந்த சுரம்ப ஊற்றி வரா மீன் குழம்பு அல்டிமேட்டு. இதோட இப்போ இது என்ன மீன் வந்து தேங்காய் எண்ணெயில் பொரிச்சிருக்கீங்களா? அது கோக்கன் டைம் ஓகே செம்ம. அது அந்த ஸ்மெல்லு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குப்பா. அதோடு அப்படி உள்ள வச்சு அப்படியே உங்கள்கிட்ட காட்டிட்டு அடுத்து ரசம் மோர் அது ஆஸ் யூஷுவல் நீங்கள் பார்த்துக்கங்க. ஒரே விஷயம் தான், அருமைங்க, அவ்வளோதான். அதாவது இந்த ஆயிலாக இருக்கட்டும் எதுவுமே அது வந்து ஒரு மாதிரி தகட்டலை, காரமும் கரெக்டாக இருக்குது. மட்டன் நெஞ்சுக்கறி இருக்குது பார்த்தீங்களா, அல்டிமேட். அது எல்லாம் அது கோலா வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. பிரியாணியும் ஹை கிளாஸாக இருக்குங்க. மதுரை வந்தீங்கன்னா வைகை மெஸ்ஸை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போ வைகை மெஸ் மேடம் வந்து இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பற்றி இந்த ஹோட்டலோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் பேருங்க? என் பேர் சுபாஷினி. சுபாஷினி, ரைட் மேடம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? கடை ஆரம்பித்து 13 வருஷம். 13 வருஷம். சரி. நான் வந்து செட்டிநாடு சமையல் அந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அப்படிங்களா? சரி. எங்கள் குடும்பமே எல்லாமே பரம்பரையாக ஹோட்டல் தொழில் தான். நான் வந்து 4வது தலைமுறை ஹோட்டல் வச்சுருக்கேன். ஆமாம். நாங்கள் என்ன படித்தாலும் எங்களுக்கு கடைசியில் எங்கள் கடவுளுமே எங்களுக்கு அதுதான் அருள் பாவிக்கிறாரு. ஹோட்டல் தொழில் அடுத்தவங்களுக்கு உணவு கொடுக்குறது அதே ஒரு பெரிய விஷயம். டெஃபினட்டாக இது உடனே வந்து நமக்கு கிடைச்சிரும்ல பாராட்டு. கண்டிப்பாக கண்டிப்பாக. கலை தொழிலுக்கு இந்த தொழில் தான் உடனே கிடைக்கும். மற்றதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். அதனால ஒவ்வொருத்தவங்க பாராட்டுறதை வச்சே நான் மேற்கொண்டு மேலே வந்து கண்டிப்பாக உண்மைதான். இப்போ நம்ம ஹோட்டலில் வந்து என்ன மெஸ்ஸில் வந்து என்ன ஸ்பெஷல்? நான் ஒன்றுனே ரொம்ப கேர் பண்ணி தான் பண்ணுவேன். நீங்கள் எல்லாமே நான் தான், ஃபுல்லாக நான் தான். எனக்கு வந்து ஹைஜீனிக்காகவும் நல்ல ஹெல்த்தியாகவும் சாப்பிடுவோம் நம்ம என்ன சாப்பிட்டாலும். அதே மாதிரி வாழை இலை தான் நான் மேக்ஸிமம் ஐட்டம் கொடுத்து விடுறது கூட வாழை இலையில தான் கொடுத்து விடுவேன். ஏன்னு கேட்டால் அதில் உள்ள அந்த குளோரோஃபின் நம்ம உடம்புக்கு தேவை. அதே மாதிரி சின்ன வெங்காயம் ரொம்ப, மிளகால இருந்து மல்லி எல்லாமே நாங்கள் ஓன் தான். எந்த பொடியோ வெளியில எதுவுமே கிடையாது. அன்னன்னைக்கு மசாலா தான். அதுதான் அந்த ஸ்பெஷல். இப்போ வந்து நீங்க அந்த மசாலா பத்தி சொல்லிட்டீங்க. இப்போ ஒவ்வொரு ஹோட்டலும் ஒரு ஸ்பெஷல்னு ஒன்று. இங்க என்ன ஸ்பெஷல்? இங்க வந்து நெஞ்சுக்கறி கோலா சொல்லிட்டே போகலாம். ரொம்ப பாராட்டுறது வந்து நெஞ்சுக்கறிக்கும் கோலாவும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைல்ல. இந்த வைகை மெஸ்ல வந்து ஸ்பெஷாலிட்டி நெஞ்சுக்கறி கோலா ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன். செகண்ட் இல்லை, ஆல்மோஸ்ட் எனக்கு மோர்ல இருந்து காய் வரையும் ஊறுகாய் வரையும் எல்லாமே ஒண்ணுதான். ஒவ்வொருத்தவங்க சாப்பிட்டுட்டு அதை பாராட்டிட்டு போறத வச்சு சொல்றேன். ஒருவேளை அது நல்லா ரொம்ப ஹைலைட்டா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. எல்லாமே மோர் முதல் மட்டும் பார்த்துதான். சரி. இப்போ இது ஒன்லி வந்து மதியானம் லஞ்ச் மட்டும்தான்? ஆமா சார்.
இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் கிடையாது, நைட்டும் கிடையாது. ஓகே. இப்போ இது லஞ்சு வந்தால் இங்கே வந்து எத்தனை மணிக்கு சாப்பிடலாம்? 12 மணிலேருந்து 4:30 மணி வரையும். 5:30 மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, நாங்கள் எடுத்து வச்சுருவோம். ஏன்னா நமக்கு நைட்டு கிடையாதுல்ல. ஆமாம், அதனால ஒரு குறிப்பிட்ட ஐட்டம் தான் எடுப்போம். அதை முடிச்சிருவோம். முடிஞ்சுன்னு சொல்லிடுவோம். மறுநாள் வைக்கிறோம். ஃபோன் பண்ணி சொன்னால் நீங்கள் டெஃபினட்டா இப்போ சென்னையிலேருந்து வர்றவங்களாம் சொல்லிடுவாங்க, நாங்கள் திருச்சிக்கு வந்துட்டோம், எங்களுக்கு இந்த ஐட்டம் மட்டும் எடுத்து வச்சிருங்க. 5:30 மணிக்கு வந்து சாப்பிட்றவங்க கூட இருக்காங்க. ஆமாம், கோயம்புத்தூர்காரங்களும் அதே மாதிரி தான் சொல்லிடுவாங்க. சென்னைக்காரவங்க மட்டன் ரொம்ப விரும்புவாங்க, கோயம்புத்தூர்காரவங்க ஐர மீன், வெறா மீன், அந்த ஐட்டம். ஆமாம், ஒவ்வொரு சென்னையிலேருந்து வரவங்க மட்டன் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமாம். சரி சரி. இப்போ வந்து இங்கே வந்து வார விடுமுறை ஏதாச்சும் இருக்கு? வார விடுமுறையெல்லாம் இல்லை சார். நாங்கள் முக்கியமாக அவாய்ட் பண்ண முடியாது, ஏன்னா நான் தான் குக் பண்ணுறதுனால என்னால் போக முடியாத சூழ்நிலைக்கு மட்டும்தான் தை மாதம் எங்கள் ஊர் திருவிழா வரும், முனியாண்டிக்கு கும்பிடுவோம். அப்போ 3 நாள் கண்டிப்பாக லீவ் விடுவோம். மற்ற நாள் மேக்ஸிமம் இருக்கும். ஏதோ ஒன்று முடியாத விஷயத்துக்கு தான் நம்ம லீவ். ஓகே, ரொம்ப நன்றிங்க மேடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் என்ன கமெண்ட்ஸு டக்குன்னு பண்ணிடுங்க. பை.